நாராயணாய வித்மிஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அனுகிரகத்தாலும் திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய அமாவாசை 15ஆம் தேதி ஆணி மாதம் 1ஆம் தேதி அந்த நாள் சோமசுத்த பிரதட்சணம் அப்படி சொல்லுவோம். திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய அமாவாசைக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூவருமே அந்த அரச மரமாக இருந்து அருளாட்சி செய்து வர்றாங்க. அதன் கீழே நாகம் விநாயகர் பிரதிஷ்டை செய்து வச்சிருப்பாங்க. இப்ப நாகதோஷம் உள்ளவர்கள், அந்த நாகத்தால் பாதிப்பு உள்ளவர்கள் அரச மரத்தில் உள்ள நாகத்தை போய் பூஜை பண்ண சொல்லுவாங்க. எல்லா ஜோசியர் சொல்லுவாங்க. ஜோசியம் தெரியாதவர்களே திருமண தடையா, குழந்தை இல்லையா, வேலை சரியான முறையில் நாகதோஷம் இருக்கும், அதனால உனக்கு எதையும் தடைப்படுது, அரச மரக்கில் உள்ள நாகத்துக்கு பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஜோசியம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் விஷயம் இந்த அரச மர பிரதட்சணம் எடுத்துட்டாலே முதல் விஷயம் குழந்தை பாக்கியம். அந்த புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகக்கூடிய காலம் அப்படின்னாலே அந்த அரச மர திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய அமாவாசைக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் சிவபெருமான் இது சொல்றது என்ன, வெறும் திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய அமாவாசைக்கு கோமதி அமாவாசைன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அதனால இந்த அரச மரத்துக்கு 108 முறை பிரதட்சணம் வரணும். தொடர்ந்து ஒரு 108 முறை அஸ்வத்த நாராயணன் அப்படின்னு சொல்ல பேர். அப்ப அந்த மந்திரம் சொல்லி அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு பலன் கொடுக்கணும், நல்ல ஒரு கிரக பலன் நம்மளுக்கு வேணும். அப்ப அதுல அந்த அமாவாசை கூடி வரக்கூடிய காலம் உங்க நாள் சிறிது நேரமே அமாவாசை உள்ளது. அதனால் இந்த விடிய காத்தால 6 மணிக்கு போய் 7:30 மணிக்குள்ள சுத்தி முடிச்சிடணும். 5:30 இருந்து 7:30 மணிக்குள்ள 108 முறை பிரதட்சணம். அரச மரக்கில் உள்ள நாகம் விநாயகருக்கு மஞ்சள் பால் அபிஷேகம் செய்து உங்களால என்ன நெய்வேத்தியம் செய்யணுமோ அதுதானே நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்து கொள்ள வேண்டும். பூஜை செய்ய தவறாதீங்க. அதனால நம்மளுக்கு நாகதோஷம் நிவர்த்தி ஆகும், பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும், குலதோஷம் நிவர்த்தி ஆகும். நம்மளால குலத்துக்கே சாபம், நம்ம குடும்பத்துக்கே சாபத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப ஏதேனும் ஒரு தலைமுறை அந்த மாதிரி தவறு செஞ்சிருப்பாங்க, ஒரு பாவம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அதனுடைய வம்சாவளியில நம்ம வந்ததால் அதுக்குண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்ப எவனா செய்த பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கணும்னா அது உலக நீதி ஒண்ணு மாற்ற முடியாது. அதனால இந்த அரச மரத்துக்கு 108 முறை பிரதட்சணமாங்க. எதுக்கு அந்த அரச மரத்துக்கு நாகத்துக்கு பூஜை பண்ண சொல்றோம், ஏத்துக்கு 108 முறை பிரதட்சணம் வர சொல்றோம்? போன ஜென்மத்திலேயோ இல்லை நம்ம முன்னோர்கள் கூட ஒரு பாம்பு, நல்ல பாம்பு அடிச்சு கொண்டிருப்பாங்க, நல்ல பால் உள்ள மரம் வெட்டி இருப்பாங்க, ஒரு கோயில் உரிய விருட்சம் சொல்லக்கூடிய தன்மையில அதை போய் கை வச்சிருப்பாங்க. அத்தனையும் சாபமா மாறும். அதனால நாகத்துக்கு கொல்றது பாவம் சொல்றது, பால் உள்ள மரம் வெட்டுறது பாவம்னு சொல்றது அதுதான். அதனால இத்தனையும் நம்ம தோஷமா இருக்கும். அது வழிபாடு செய்து வர வர பெண்கள் அதிகமா அந்த அமாவாசையில இந்த அரச மரத்துக்கு மஞ்சள் பால் எல்லாம் அபிஷேகம் செய்து வந்தாலே தீர்க்க சுமங்கலி தன்மை கொடுக்கும், நல்ல பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கொடுக்கும். அதனால் பித்ருதோஷம் நிவர்த்தி செய்து மும்மூர்த்தி சொர்பமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை மனதார வேண்டி சுமங்கலி தன்மை கொடுன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு இலையிலே ஒவ்வொரு கிரகங்கள் வாசனை சந்திரனை மனதார வேண்டிக்கணும். சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த தினம் அதிகமாகவே இருக்கும் திங்கட்கிழமைங்கிறதுனால. அதனால சந்திர ஃபோரையில பூஜை செய்யணும். 6 to 7 சந்திர ஃபோரை. அந்த நேரத்தில் 6:30 மணிக்கு 5:30 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 7 மணிக்கு முடிஞ்சிடும். அப்ப அந்த சந்திர ஃபோரையில சந்திரனுடைய ஆதிக்கமாக இருக்கும்போது மனம் தெளிவாக வேலை செய்யும், கருப்பை நல்ல வேலை செய்யும். ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து செய்யும்போது அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான தன்மை இயற்கையாகவே அந்த
மரத்தின் மூலமா கிடைக்கும். அதனால காலையில ஒரு 5:30 மணி 5 மணிக்குள்ள ஆலயத்துக்கு போனா நாங்க 4 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துச்சு நீராடி ஆலயம் முன்கூட்டியே திறக்க சொல்லணும். அன்னைக்கு சில ஆலயம் லேட்டா திறக்கிறாங்க, சில ஆலயம் சீக்கிரம் லேட்டா திறக்கிறாங்க. ஆனா அரச மரம் இருக்குன்னா ஒன்று குருக்கள் வந்து திறக்க சொல்லணும், இல்லைன்னா நம்மளாவது சாவி வாங்கி வைத்துக் கொள்ளணும், கேட்டு சாவி. அந்த மாதிரி செய்யும்போது அந்த மூதையருடைய சாபமும் நிவர்த்தி ஆகுது, புத்திர சந்தானமும் கொடுக்குது. அதனால வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க. அந்த அரச மரம் சுற்றி வரும்போது மூலே பிரம்ம ரூபாயே மத்திய விஷ்ணு ரூபினே ஆக்னே சிவ ரூபாய் விருட்சா ராஜாய நமோ நமஹங்கிற மந்திரம் சொல்லி சுத்தணும். அப்போ மூலத்தில் இருக்கக்கூடியது பிரம்மாவும், மத்தியில் இருக்கக்கூடிய விஷ்ணுவும், மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்யணும். அது தெரியலன்னா அந்த மந்திரம் வந்து எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நீங்கள் படித்து அதுக்குண்டான தன்மை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக கீழே கொடுக்கக்கூடிய மந்திரம் நீங்கள் படித்து மனப்பாடால எழுதி வைத்து அந்த விஷ்ணுவை பிரம்மாவை மகேஸ்வரனை சேர்த்து சுற்றிட்டு வர வர உங்களுக்கு அந்த அசுத்த நாராயண பூஜை கண்டிப்பாக சோமசுத்திர பிரதட்சணத்தால் பல விதத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்து நிவர்த்தி பெற்று நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி சிறந்ததாக வாழணும். சரி, நம்ம வந்து குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேணும், சுத்தலாம். நம்ம எல்லா வளம் பெற்று வாழ்கிறோம், மன நிம்மதி இல்லை. திங்கட்கிழமை மனக்காரகன், அரச மரத்துக்கு சுற்றி வரலாம். எல்லா மனமும் சரியா இருக்கு, தொழில் சரியில்லை, தொழிலுக்காண்டி சுத்தலாம். கணவன் மனைக்குண்டான பிரச்சனை அடிக்கடி கருத்து வேறுபாடு நடக்குது, அந்த அரச மரத்தை சுற்றி வரலாம். இந்த அமாவாசைக்கு நம்ம எல்லாமே செய்கிறோம், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல, அப்போ சாபத்தால் வேலை செய்யுது. அப்போ அரச மரத்தை சுற்றி அந்த சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்ளணும். இத்தனை வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனா எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். அப்போ எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதனால் ஒன்று நம்மளுக்கு புரிந்து நிதானித்து மனதார தீபம் ஏற்றி பால் மஞ்சள்லாம் அபிஷேகம் செய்து பன்னீர்லாம் அபிஷேகம் செய்து நல்லா மஞ்சள்லாம் பூசி நாகத்துக்கும் விநாயகருக்கு நல்லா அபிஷேகம் செய்து அலங்கரித்து சுத்த ஆரம்பிச்சிடணும். நீங்கள் சுற்றிட்டு வரக்குள்ள இன்னொருத்தன் வந்து அதை கலைப்பார், அதை பற்றி கவலைப்படாது. நீங்கள் உங்கள் பூஜை முடிஞ்சிச்சு, அடுத்த வந்து அதிகமாக பூஜை செய்யணும், விட்டுறணும் வழி. நான் சுற்றி முடிகிறக்குள்ள நீங்கள் வந்து அந்த அலங்காரத்தை கலைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த பூஜை முடிச்சு தீபாராதனை பண்ணுற வரைக்கும், அந்த தீபாராதனை முடிஞ்சிச்சா உங்கள் பூஜை முடிஞ்சிச்சு, அடுத்த வந்து நிற்பாங்க கியூவில். அத்தனை ஒரு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாகம், ஒரே ஒரு பிள்ளையார், 10 பேர் நிற்கிறாங்க. ஒன்று 10 பேர் சேர்ந்து செய்யணும், இல்லை தனித்தனியாக செய்யணும். ஒருத்தர் பூஜை முடிஞ்சோன்னா இன்னொருத்தர் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சுற்றி முடிகிறக்குள்ள வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறாகும், அதுவும் சொல்லிடுறேன். அப்போ அடுத்தவனுடைய மனசு புண்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடிய தன்மை உருவாகும், கோபத்தை கொடுத்துரும் நம்மளுக்கு. அதனால இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மனதார வேண்டி அந்த கோமதி அம்மன் சொல்லக்கூடிய கௌரி அம்மனை சேர்த்து வழிபாடு செய்து லட்சுமி தாயாரும் சரஸ்வதி தெய்வம் சேர்த்து மனதார வேண்டி ஒவ்வொரு இலைக்கும் மனதார வேண்டி வரும்போது உங்கள் கை மேல் பலம் கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான சௌபாகியங்கள் வந்து கொடுக்கும். நம்ம முதல்ல சொன்னது தான் திருப்பி ஒரு சொல்கிறோம். நம்மளுக்கு அரச மரம் சுற்றுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? முதல்ல விஷயம் புத்திர சந்தானம், கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்குது, தொழில் நல்ல மேன்மை அடையுது, போன ஜென்ம சேர்ந்த பாவம் நிவர்த்தி ஆகும், சர்ப்பத்தை கொன்றவண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். இதே ஒரு பாம்பு கொண்டிருக்கோம், அதனால அதுக்கும் தோஷம் நிவர்த்தி ஆகும். ஒரு பால் உள்ள மரம் அல்லது ஒரு கோயில் உள்ள மரம் நம்ம வெட்டியிருப்போம், அது தோஷ நிவர்த்தி ஆகும், பித்தர் தோஷ நிவர்த்தி ஆகும். அவை அனைத்தும் வந்து கலைந்து நம்மளுக்கு வாழ்வாங்க வாழக்கூடிய தன்மை அந்த அரச மரத்து உண்டான பூஜையினால் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.